வணக்கம் சார். என்ன வேணும்? என்ன வேணுமா? போட்டோ ஸ்டுடியோக்கு வந்துட்டு நாங்க என்ன காய்கறி வாங்க வந்திருக்கிறோம், போட்டோ தான் எடுக்க வந்திருக்கிறோம். ஐசி. எனக்கு இன்னைக்கு கல்யாண நாளுங்க. அதை ஏண்டி பிரிக்கிற? இவ கழுத்துல நான் தாங்க தாலி கட்டினேன். இப்போ என்னங்க கொண்டாட வந்திருக்கீங்களா? கொண்டாட்டம் ஊட்டி போட்ல இல்லைங்க, இங்க போட்டோ எடுத்துக்க போறோம். பேஷா எடுத்துலாமே. இங்க பாருமா, நான் வெறும் போட்டோகிராஃபர் மட்டும் இல்ல, பிரபலமான பத்திரிகை நிருபரும் கூட. பத்திரிகையில பேட்டி அது இதுன்னு ஏகப்பட்டது எழுதியிருக்கேன். ஜமாச்சுடுவோம். சரிங்க. டாக்டர் சிவா இருக்காரு, அவர்கிட்ட நான் வேலை பார்க்கறேன். அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. ஃபேமஸ் மட்டும் இல்ல, ரொம்ப கைராசியானவர். எவனாவது ஒருத்தன் நொண்டினே போனான்னு வைங்க, அவங்கிட்ட டாக்டர் சிவான்னா நிமிந்து போ. அட என்னங்க நீங்க, எவன் நொண்டுனா நம்மளுக்கு என்னங்க? இத பாருங்க, ராவு காலம் வர்றதுக்குள்ள போட்டோ அப்படிங்க. ஓஹோ, அது ஒண்ணு இருக்கோ. நெக்ஸ்ட் ரூம். நோ 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 நோ. என்னது வேண்டா வெறுப்பா முகத்தை திருப்பின மாதிரி? இப்படி இல்லம்மா, அப்படி. என்னங்க இப்படி அடிச்சிட்டீங்க? பொம்பளைங்களை தொட்டு பேசுற பழக்கம் என்னது? அது கெட்ட பழக்கம். ஸ்டுடியோவை கொளுத்தி போடுவேன். குன்னூர்ல என்ன பத்தி கேட்டு பார். ஒரு சகோதரி மாதிரி நினைச்சேன். சகோதர பாசம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, இதெல்லாம் கமால் வேலை. ஒரு மேன் சும்மா இருங்க. நீ சுமாரி. இந்த பாரியா, சில பேரை பார்த்தா எனக்கு பிடிக்காது. இந்த போட்டோ எடுக்கிறவனுங்க, கையை பிடிச்ச ரேகா பாக்குறவனுங்க, கையை பிடிச்ச வளையல் போடுறவனுங்க, அளவு எடுக்கிறானுங்களே டெய்லர், இவனுங்க எல்லாம் என் வீட்டுக்கு வந்தாக்கா பொம்பளைங்களை நான் அண்ட விடுறதே கிடையாது. அட என்னங்க நீங்க இதெல்லாம் போய் பெருசு பண்ணிக்கிட்டு? விட்டா அவன் பெருசு பண்ணுவானே. பேசாம இருங்களே. நீங்க போய் போட்டோ எடுங்க. நல்ல முடியெல்லாம் கொதி விட்டுக்க, மல்லிப்பூவை தூக்கி இப்படி விடு. அசப்பல பார்த்தா டிம்பிளுக்கு பாடியா மாதிரியா இருக்கிற நீங்க. நான் எப்படி இருக்கிறேன்? அமிதா பச்சை மாதிரி. ஐயோ கொன்னுட்டாளே. சரிங்களா அண்ணே? விளக்கெண்ணெய் குடிச்ச மாதிரி நிக்காதீங்க, கொஞ்சம் பிறந்தன்மையா நல்லுங்க. நான் என்ன இப்ப அல்பதனமா நிக்கிறேன்? தங்கச்சி கொஞ்சம் நெருங்கி வாமா. அறிவு கட்ட முண்டம். நாங்க என்ன அண்ணன் தங்கச்சியா, புருஷ முடியாதியா? சரி, அண்ணன் அண்ணி கொஞ்சம் நெருங்கி வாங்க. அந்த முறைக்கு வா. நான் என்ன சொல்றேன்னா, மறுபடியும் வர்ற. கோ பேக், கோ பேக். இந்த பாரியா, நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காத, நல்லா எடு, மேல கொஞ்சம் போட்டு தரேன். ரெடி, ஸ்டெடி, ஸ்மைல், ஓகே. முடியுமா? ப்ளீஸ் புடிச்சுது. இது பாருமா, மருந்து குடிச்சா தான் சீக்கிரமா குணமாகும். இப்ப நீ குடிக்கல, எனக்கு கோபம் வரும். That's good. ஏமா அளவ, உனக்கு ஒரு ஆபத்து வராது. ஆமா, உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? சொல்லுமா, உன் பேர் என்னன்னு சொல்லுமா. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? நர்ஸ், வேல்யூ இன்ஜெக்ஷன் சீக்கிரம் எடுத்துக்கலாம். சாரி சாரி சார், டாக்டர் கிட்ட வேலை செய்யற ரங்க, அவன் போட்டோ காப்பி கேட்கறான் சார். அவசரப்படாதடா. அந்த தம்பதிகளை ரெண்டா வெட்டி, ரங்கம் பக்கத்துல இன்னொரு பொண்ணையும், ரங்கம் பொண்டாட்டி பக்கத்துல வேறொரு ஆணையும் வச்சு மாஸ்க் பண்ணி அந்த போட்டோவை அவங்க வீட்டுக்கே அனுப்பிச்சு அவனை குழப்பி சாகடிக்கிறான் பார். போட்டோ தொழில ஒழுங்கா செய்யறனோ இல்லையோ, இதை கரெக்டா செய்யறேன். டாக்டர், 201 இருக்கிற பேஷண்ட் ஏதோ கலவரம் அடிச்சிருக்காங்க. என்னடோ பேசுறாங்க, என்னன்னு புரியல. நீங்க வந்து பார்த்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏமா அழற? உடம்பு ஏதாவது வலிக்குதா? டாக்டர், எதுவுமே புரியல டாக்டர். எங்க இருக்கேன், எனக்கு என்ன ஆச்சு, எதுவுமே தெரியல டாக்டர். என்னமா சொல்ற? உன் பேரு, ஊரு எதுவுமே புரியல? இல்ல டாக்டர், பேரு, என் ஊரு எதுவுமே என் ஞாபகத்துக்கு வரல டாக்டர். நான் எங்க இருந்தேன், எப்படி வாழ்ந்தேன், எதுவுமே எனக்கு புரியல டாக்டர். பதட்டப்படாதம்மா, நல்ல யோசனை பண்ணி பாரு. ராத்திரி எல்லாம் நான் தூங்கவே இல்லை டாக்டர். யோசனை பண்ணி என் தலையை வெடிச்சிடும் போல இருக்கு டாக்டர். உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்களால என்ன குணப்படுத்த முடியுமா? எனக்கு பழைய ஞாபகம் வருமா? அழாதம்மா, எதுக்கும் சில டெஸ்ட்கள் எடுத்து பார்த்துடுறேன். என்னால நான் எல்லா முயற்சியும் செய்யறேன். பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே. இந்த நாட்டுல யாரை நம்புறதுன்னே தெரியல. அதத்தாயா நானும் கேட்கலான்னு இருக்கேன். ஏயா, உன் மூஞ்சிக்கெல்லாம் இயற்கையா கல்யாணம்? ஒரு பொம்பளைக்கு துரோகம் பண்றவள்லாம் எப்படியா புருஷனா முடியும்?
என்னடி திடீர்னு வரைச்சிக்கினே? முதலிரவனுக்கு நீ என்கிட்ட என்னையா சொன்ன? எல்லாரும் என்ன சொல்லிருப்பாங்களோ அதை தான் நானும் சொல்லியிருப்பேன். வள்ளி, என் காத்து கூட பொறத்தியார் பொண்ணு மேல படவே படாது. நான் உனக்கு தானே சொல்லல நீ. இத வாரி கட்டில்ல பூவை சரசரமா தொங்க விட்டு தம்மா ஊதவத்தியை ஏத்தி வச்சா ஆட்டோமேட்டிக்கா இந்த டயலாக் தாண்டி வரும். அடச்சி வாய மூடியா. யார் இந்த பொண்ணு? பக்கத்துல நிக்க வச்சு இப்படி நெருக்கமா போட்டோ எடுத்திருக்கியே, யாருவோ சொல்லியா? யார் இந்த பொண்ணு? என்னையே கேக்குறியா? என்னை விட இவ எந்த விதத்துல வசதி? மூஞ்சி எல்லாம் காயா காய்ச்ச தொங்குது. காய்ச்சா தொங்குது? நான் பார்க்கவே இல்லையே, காட்டு. காட்டுறேன். ஐயோ வள்ளி, சத்தியமா இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அட பாவி, இப்படி எல்லாம் போய் சொல்றியே. இந்த பாரு, இன்னையோட எனக்கு உனக்கு இருக்கிற உறவு அத்து போச்சு. இன்னைக்கே எங்க அண்ணனுக்கு தந்தி அடிச்சு சவுக்கோட வர சொல்றேன். சவுக்கு எதுக்குடி? பின்றதுக்கு தான். ஏய், என்ன உன் இஷ்டத்துக்கு ஏறினே போற? எனக்கு மட்டும் பேச தெரியாதுன்னு நினைக்கிறியா? உனக்கு மட்டும் அண்ணனா? எனக்கு அண்ணன் இல்ல. எனக்கு அண்ணன் இருக்கிறான். தந்தி கொடுத்து வர வைக்கிறேன். கண்ணோட வரான் பார். 6 தோட்டாவோட வரான். ஏய், நீ என்னடி யோக்கியம்? யார் இவன்? தோளோட தோள் நெருங்கி இருக்குதே, யார் இவன்? ஐயோ, எனக்கு தெரியாதியா. யார் ஏந்தாளு? சக்கலா சுந்தரி. யார் இது? ஓடே, நாம்பள 1000 செய்வேன், எனக்கு லைசன்ஸ் உண்டு. நீ தமிழ்நாட்டு பொண்ணு, பண்பாடு என்ன வருது? அந்த பண்பாடு உன் மேல கேஸ் போடாதா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். இந்த போட்டோல இருக்கிறானே, அவனுக்கு என்ன அப்படி அழகு ஒழுவுது? இழைச்சு போன மிலிட்டரிக்கார மாதிரி இருக்கிறானே. ஐயோ, இந்த பாரியா, நான் சத்தியமா சொல்றேன், எனக்கு இவன் யாருன்னே தெரியாது. என்ன நம்பியா? இந்த பார், இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் சரிப்பட்டு வராது. உங்க அண்ணன் எதுக்கு சவுக்கு எடுத்துன்னு வரணும்? எங்க அண்ணன் எதுக்கு கண்ணு எடுத்துன்னு வரணும்? நம்ம 2 பேரும் சைலண்டா பிரிஞ்சுப்போம். வெளி என்னையா? இதம்மா, இது வரைக்கும் நம்ம ஒண்ணா நிம்மதியா வாழ்ந்தோம். இப்ப பிரிஞ்சிடறோம். தட்ஸ் ஆல். ஆனா பகவான் நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கான் பாத்தியா? என்னது? இது வரைக்கும் நம்மளுக்கு குழந்தையே இல்ல. இருந்ததுன்னு வச்சுக்கோ, யார் பக்கம் போறதுன்னு தெரியாம பாவம் அந்த சிசு அல்லாடும். ஆமா இல்ல? கையெடுத்துரு, நம்ம பிரிஞ்சுட்டோம். ஓஹோ, இவ்வளவு தூரம் குழப்பாயிருச்சா? இப்படி ஆகும் நான் நினைச்சேன். யோ, நீ என்னையா சண்டையிலேயே நுழையிற, சமாதானத்திலே நுழையிற? நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அதான் இந்த போட்டோகிராஃபர். போன தடவை படம் எடுக்க வந்தப்போ என் முகத்துல இடிச்சியா, அதான் அந்த கோபத்துல பழி வாங்கிட்டேன். இது ட்ரிக் போட்டோ. உங்க 2 பேருடைய உருவத்தையும் தனியா வெட்டி வேற ஒரு உருவத்தோட சேர்த்து மாஸ்க் பண்ணி மாத்திட்டேன். அட பாவி மனுஷா. நம்ம ஸ்டுடியோ அசிஸ்டன்ட் என்ன விட கொஞ்சம் சுறுசுறுப்பு. உங்களுக்கு ட்ரிக் போட்டோ அனுப்பிச்சிட்டான். இதுதான் ஒரிஜினல் போட்டோ. ஐ, நம்ம 2 பேரும் தான். ஆமா, நம்ம 2 பேரும் தான். யோ, இந்நேரம் நீ வரலன்னு வை, ஒரு குடும்பமே பிரிஞ்சு போயிருக்கையா. இப்பதான் நம்ம சேர்ந்துட்டோம்ல. இது நல்லா இருக்கே, எடுத்துட்டுமா? யோ, மறுபடியும் இதை வெட்டி ஒட்டி ஏதாவது பண்ணுவியா? சேச்சே, எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு இப்ப நெருங்கிட்டீங்க. கம் ஆன், கிளிக். ஓகே.